Hyphen. Her son is going to be 4 years. Hyphen and என்ன சொல்லுவாங்க? Years old. I tell her what that's தானே. Okay. ஹைஃபன்ல தானே பிள்ளை நின்றது. ஹைஃபன்ல இல்ல டீச்சர். இல்லையா? இல்ல டீச்சர். ஸ்லாஷ்ல. A hyphen is used to join hyphen. Right, as a hyphen. A hyphen is used to join words or to separate syllables in a word. For example, she is very self-confident. Her son is going to be 4 years old. N dash. N dash indicates a period of time, range of numbers, or a distance. For example, she lived in London from 1999 to 2005. The numbers range from 1 to 20. The flight from Dubai to UK is very long. M dash. M dash is a long dash that can be used instead of a comma, colon, or brackets. This adds emphasis or enhances readability. For example, I can't wait to see Amy, my best friend, on Sunday. My parents are visiting tomorrow. I have missed them so much. Ellipsis points. Ellipsis points indicates omitted words or are used to add effect to a sentence. For example, she walked into the shop, then walked straight back out. This is an example of where words have been omitted. Omitted means when words have been taken out of the sentence. Sorry, I forgot my homework, said Adam. This sentence shows us where ellipsis points have been used to create a pause for effect. Another example is, I'm never going to be able to do this, said Stacy. Right, okay பிள்ளைகள். இப்போ நாங்க எத்தனை பார்த்திருப்போம்? 10 கிட்ட பார்த்திருப்போம். சரியா? என்ன பார்த்தனாங்க? என்னத்தை பார்த்தனாங்க? என்ன விஷயம் பார்த்தனாங்க? அக்லா பாசி. டீச்சர் நாங்க full stops, question marks அதெல்லாம் என்னன்னு அது சொல்றது? பார்த்தோம். அதெல்லாம் என்னன்னு சொல்றது? பொதுவான பேர் என்னது? வர்ஷா சொல்லுங்க. டீச்சர் எஸ், என்ன பேரால் அழைப்போம் இந்த குறியீடுகளை? வான்வேஷ் பிள்ளைங்கள நான் சொல்லலாமா? எஸ் சொல்லுங்க. punctuation marks. வெரி குட். பங்க்சுவேஷன் மார்க் எங்க பார்த்துட்டு இருந்தீங்க அக்லா வால்சி? டீச்சர் அது எனக்கு விளங்கல டீச்சர். ரைட். இந்த ஹெட்டிங் என்னது? பங்க்சுவேஷன் மார்க். பங்க்சுவேஷன் மார்க்னு சொன்னா நிறுத்தற்குறிகள். எல்லாத்துக்கும் நிறுத்தற்குறிகள்னு தமிழ்ல சொல்லுவோம்.
சரியா? அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ்களை நாங்க எங்க பயன்படுத்துறோம், ஏன் பயன்படுத்துறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் நாங்க. சரியா? இப்ப முதலாவது பாருங்க, பங்க்சுவேஷன் மார்க். வாட் இஸ் பங்க்சுவேஷன் என்ற ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? அதுல என்ன சொல்லி இருந்தது பார்த்த நீங்க? வாட் இஸ் பங்க்சுவேஷன்? தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்போம். யாருக்காச்சும் தெரியுதா பாப்போம்? வாட் இஸ் பங்க்சுவேஷன்? The English language has a system of symbols and signs known as punctuation. இது வந்து ஒரு symbols பிள்ளைகள். என்ன சொல்றது, ஒரு சிஸ்டமா இருக்குது. ஒரு சிஸ்டமா இருக்குன்னு சொன்னா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம்னு சொல்லிக்கல, அதுக்கு ஒரு குறியீடு போட்டோம்னு சொன்னா அந்த குறியீடு என்னத்தை வெளிப்படுத்தும்? கேள்விக்குரிய எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த குறியீடு எங்க போனீங்க, இல்லாட்டிக்கு ஏன் கிளாஸ் வரவில்லை. இப்ப நான் கதைக்கிறதுக்கும் எழுதுறதுலயும் வித்தியாசம் இருக்கு தானே பிள்ளைகள்? என்ன, அதுல ஒரு கேள்விக்குறி போட்டோம்னு சொன்னா உங்களுக்கு யோசனை வரும், இது ஒரு கொஸ்டின், என்ன இது கேள்வி என்ன சொல்லி. சரியா? அப்ப அந்த பங்க்சுவேஷன் ஏன் யூஸ் பண்றோம் வந்து, அது ஒரு சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் known as punctuation. அதுகள் என்னது, ஒரு சைன் பிள்ளைகள். ஒரு சைன் சொன்னா குறியீடு. சரியா? ஒரு குறியீடு. நாங்க இப்போ வாகனம் ரோட்ல போய் கொண்டு இருக்கிறீங்க. சரியா? வெஹிக்கிள்ல போறீங்க. வெஹிக்கிள்ல போற நேரம் ரெட் சிக்னல் விழுகுது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ரெட் சிக்னல் விழுகுது, என்ன செய்வீங்க? நிறுத்தணும் ஸ்டாப் பண்ணணும். ஏன் நிறுத்த வேணும்? ஏன் நிறுத்த வேணும்? ரெட் சிக்னல் காட்டினா நிறுத்தணும். ரெட் சிக்னல் போட்டுனா ரெட் சிக்னல் காட்டுனா நிறுத்த வேணும்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அதனால நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டாம போனீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரா நடக்கும். நிப்பாட்டாம போயிட்டீங்கன்னு சொன்னீங்க. சரியா? அப்படி நீங்க நிப்பாட்டாம போனா ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன, சோ அந்த சைன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஈஸியா அதை விளங்கி கொள்ள முடியும். என்னது இது, இந்த செயல்பாடு. பச்சைன்னு சொன்னா நான் போக வேணும், ஆரஞ்சுன்னு சொன்னா நான் ரெடியா நிக்கணும், ரெட்ன்னு சொன்னா நாங்க போக கூடாது. அது ஒரு சைன் தானே. யாராச்சும் சொல்றாங்களா உங்களுக்கு நின்று நில்லுங்க போங்க? போலீஸ் எல்லாம் நின்று சொல்றாங்களா? சிக்னல் இருக்கிற இடத்துலயும் நிக்கிறாங்களா? போலீஸ் நின்று நிப்பாட்டுறாங்களா? இல்லையே, சிக்னல் மட்டும்தான் இருக்குது. அப்ப நாங்க அந்த சிக்னல் தெரிஞ்சிருந்தா ஈஸியா அதை விளங்கி கொள்ளுவோம். அதை போலதான் பிள்ளைகள் நாங்க எங்களுடைய லாங்குவேஜ்ல வந்து நாங்க பயன்படுத்துற ஒரு சிஸ்டம் தான் என்னது, இந்த பங்க்சுவேஷன் மார்க். இவையெல்லாம் ஒரு சைன் பிள்ளைகள். சரியா? ரைட். அப்ப ஒரு ஹெடிங் போடுங்க பாப்போம் குயிக்கா. பங்க்சுவேஷன் சொல்லி ஹெடிங் போட்டுட்டு கொஸ்டின் எழுதுங்க. வாட் இஸ் பங்க்சுவேஷன்? இதுதான் பங்க்சுவேஷன். இதுல வந்து பிள்ளைகள் நீங்க கலர் பென் யூஸ் பண்ணுங்க. என்னத்துக்கு கலர் பென் யூஸ் பண்ணணும் வேண்டாம், வாட் இஸ் பங்க்சுவேஷன் வேற கலரால் எழுதுங்க. அதுக்குரிய டெபினிஷனை வந்து வேற கலர் பெண்ணால் எழுதுங்க. அதுலயும் இந்த சிம்பிள்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் வேற ஒரு ஹைலைட் பண்ணி கலரால எழுதுங்க. இந்த பங்க்சுவேஷனை நாங்க வேற என்ன பேரால சொல்லலாம்? சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ். சரியா? இவ ரெண்டையும் இன்னும் வேற கலர் இருந்தா கலர் பண்ணி எழுதுங்க.
எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகள், இல்லாட்டி தம்ஸ் போடுங்க. எல்லாரும் தம்ஸ் போடுங்க. எழுதி முடிச்சா தம்ஸ் போடுங்க. Why do we need punctuation? ஏன் எங்களுக்கு punctuation தேவை? Punctuation shows us how to structure sentence and how each sentence should be read. இப்போ நாங்க punctuation போடல பிள்ளைகள், நாங்க அதை ரீட் பண்ணுற விதமும் வித்தியாசமா இருக்கும். என்ன கமா இருக்கிற இடத்துல இப்ப நான் காலையில் புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி சாப்பிட்டேன் என்ன சொல்லிக்கல கமா அங்க வருது. அங்க வரைக்கல கொஞ்சம் நாங்க நிப்போம். என்ன புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி சாப்பிட்டேன் என்றைக்குல அந்த சயின்ஸுக்கு ஏற்ப நாங்க அதை விளங்கி கொள்ளுற விதமும் வித்தியாசமா இருக்கும். என்ன ஸோ அதனாலதான் நாங்க பங்க்சுவேஷனை நாங்க யூஸ் பண்ணலாம். பங்க்சுவேஷன் shows us how to structure sentence, எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி அதை பிரிச்சு நோக்குறது, and how each sentence should be read, ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி நாங்க ரீட் பண்ண வேணும்னு அது சொல்லும். சரியா? விளங்குதா பிள்ளைகள்? இது இந்த ரெண்டு விஷயம் விளங்கிட்டா? Yes, very good. ஓகே பிள்ளைகள், நம்ம எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் போடுங்க, இல்லாட்டி தம்ஸ் போடுங்க. ரைட், ஓகே பிள்ளைகள், நாங்க இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். திங்கட்கிழமை நாங்க திங்கள் இல்லை செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே நாங்க பங்க்சுவேஷன் மார்க்ஸோட ஃபுல் நோட்ஸும் எழுதி முடிப்போம். சரியா? ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு படிக்கிறது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் படிக்கல இன்னும் விளங்குமா? Thank you, teacher. Bye, teacher. Thank you, teacher. Thank you, teacher. Bye, teacher. Okay, bye. God bless you.
Thank you, teacher. Okay. Bye, teacher. Good night, teacher.